ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பருப்பு சாதத்தை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரைக்கீரை மட்டும் கிடையாது, முருங்கைக்கீரை அது மாதிரிலாம் சேர்த்து பண்ணி கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி சூப்பரான கீரை பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் கீரை பருப்பு சாதம் தான் செய்யறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்க. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை கப் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அரிசியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், பாசி பருப்பும் அரிசியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டைம் அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கழுவும் போது அரிசியை இது மாதிரி பிசைஞ்சு கழுவணும். இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அரிசி பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க. பருப்பு அரிசி நல்லா ஊறி வந்துடும், மாற்றி வச்சுக்கோங்க. பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன், அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை அது வருங்க, கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க, தண்டு வேணாம். கீரையை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு டைம் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா கீரையை மாற்றி வச்சுக்கோங்க. பருப்பு கீரை சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 10 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 10 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு கணக்கு அரிசி பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப்பு சின்ன வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 2 பக்கம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கி வந்துருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம்ல, தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியும் பருப்பும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல கீரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கீரை நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. இது பார்க்குறப்ப தான் இவ்வளோ தான் இருக்குது, வெந்து வரும்போது கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையும் சேர்த்து கொடுத்துட்டு அரிசி பருப்பு கீரை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம 2 கப்பு அரிசி சேர்த்துக்கிறோம். 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்புனால 12 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து வேக விடுறதுனால தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். வாசனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா கமன்னு இருக்கும். சாதம் நமக்கு குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்ததுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பச்சரிசி சேர்த்ததுனால சட்டு நல்லா குழஞ்சி வந்து வரும். ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
இப்போ பாருங்க நம்மளோட கீரை பருப்பு சாதம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கீரையும் சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.